முழுவதும் விவசாயிகள் தன்னுடைய நிலத்தை உழுது பயிர் சாகுபடி செய்து மக்காச்சோளம் அதிக அளவிலே தமிழகத்திலே பயிரிடப்பட்டு வருகிறது. அதற்குரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் அனைவரும் நஷ்டம் விளைவிப்பதோடு இடைத்தரகர்கள் அவர்களால் எடை மோசடி இத்தகைய சூழ்நிலையிலே தமிழகத்திலே நடைபெற்று வருகிறது. வெங்காயம் உரிய நேரத்தில் விலை கிடைப்பதில்லை. இந்த மக்காச்சோளத்திற்கு அரசு செஸ் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது 1%. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆக வியாபாரிகள் சிண்டிகேட் போட்டு அந்த 1% வரியை விவசாயிகளுடைய தலையிலே திணிக்கப்படுகிறது. இதனை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. ஏன் தமிழக அரசு 1% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது? செஸ் வரி. விவசாயிகளுடைய நிலை தமிழக அரசுக்கு தெரியாதா? முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. உழவு தொழில் நசுக்கப்பட்டு வருகிற நிலையிலே லேபர் பற்றாக்குறை, உரவிலை உயர்வு, 100 நாள் வேலை, மகாத்மா காந்தி 100 நாள் வேலை ஊரக வளர்ச்சி வேலை திட்டத்திலே எந்த பலனும் வளர்ச்சி திட்டங்கள் நடைபெறவில்லை. தமிழகத்திலே விவசாயம் நடைபெறுகின்ற காலங்களை தவிர்த்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் காலங்களில் வெயில் காலத்திலே வேலை, விவசாய நிலங்களிலே வேலை இல்லாத ஓரளவு குறைவாக இருக்கிற காலத்திலே ஊரக வளர்ச்சித்துறை 100 நாள் வேலை திட்டத்தை செய்ய சொல்ல வேண்டியதானே மாண்பு முதலமைச்சர் அவர்கள்? ஏன் விவசாயிகள் மீது கவனம் செலுத்தவில்லை? தமிழ்நாட்டு மக்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை. மகளிருக்கான இலவச பஸ் ஓடிக்கிட்டு இருக்கா? தமிழகம் முழுவதும் மகளிர்கள் எல்லாம் ஏறி பயணம் செல்லுகிறார்களா? ஏதோ ஒரு பயன் அடிச்சு விட்டு அவர்களை அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். 5 பவுன் நகை தள்ளுபடி என்று சொன்னார்கள். இதெல்லாம் தமிழகத்திலே இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே, திமுக ஆட்சியிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விவசாயிகள் வாழ முடியாத, தமிழக மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது திமுக அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இத்தகைய சூழ்நிலையிலே உழவு தொழில் காக்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை கட்டுப்படியாகிற அளவுக்கு அரசே கொள்முதல் செய்து இடைத்தரகர்களை நீக்கி ஏன் அரசு செய்யவில்லை? 4 ஆண்டு காலமாக தேர்தல் காலத்திலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை முழுமையாக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே, கடந்த ஆட்சி காலத்திலே அம்மா அவர்களுடைய வழித்தடத்திலே அவர் செயல்பட்டவர். குடிமராமத்து திட்டப்பணி என்று கொண்டு வந்தார். பழைய காலத்திலே, பூர்வீக காலத்திலே ஏரி குளங்களை அந்தந்த கிராமத்திலே உள்ளவர்கள், நடுநிலையாளர்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார்கள். அதற்கு நிதி உதவி போதுமானதாக இல்லை என்பதை ஒரு உழவர் மகனாக பிறந்த காரணத்தினால் அவர் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே நீர்நிலையை உயர்த்தினார்கள். அந்த திட்டம் கைவிடப்பட்டு விட்டது. முழுமையாக நீர்நிலை உயர்த்துவதற்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை தமிழகத்திலே திமுக அரசு. இத்தகைய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் நிலையிலே அஇஅதிமுகனுடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உழவு தொழில் காக்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்வதற்கு உரிய ஆலோசனை அவர் ஆலோசிக்கப்பட்டார். அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் அவர் தொடர்ந்து ஆட்சி நடைபெற்று வறுமையானால் நிச்சயமாக இந்த உழவு தொழில் பாதுகாக்கப்பட்டிருக்கும். தமிழகத்திலே விவசாயிகளுடைய விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கும். இன்றைய சூழ்நிலையிலே விவசாயிகள் அனைவரும் பழைய சோறு மட்டுமே உண்டு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய உழவர்கள்
விவசாயிகள் வேற எந்த சுகத்தையும் அவர்கள் கண்டதில்லை. அவர்களை பாதுகாக்க இந்த திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. அவர்களை கைவிடப்பட்டு விட்டார்கள். எனவே வருங்காலங்களில் நம்பிக்கை இருக்கிறது. மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2006 அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி மீண்டும் மலரும் என்பதை இந்த அரங்கத்திலே இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து, தமிழக விவசாயிகள் கட்சி அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் 2006 ஆட்சி பீடம் அமர்வதற்கு உழவர்களை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழக விவசாயிகள் கட்சி ஆதரவு அளித்து 2006 தேர்தல் நோக்கி பிரச்சாரம் செய்து களப்பணியாற்றும் அவர் வெற்றிக்கு பாடுபடும் என்பதை ஏகமனதாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக விவசாயிகள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஏகமனதாக தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் பற்றி அவர் சொன்னீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது நெல் கொள்முதல் நிலையெல்லாம் சரியா இல்ல, எங்கேயுமே வைக்க முடியல. அதே போல மழைக்காலம் முளைத்து போகக்கூடிய நிலை தான் ஏற்படுச்சு. தாஸ்பாய் கூட வசதி இல்லாம இருந்தது. அதே அதிமுக இப்போ திருப்பி ஆதரவு அளிக்கும், அவங்க தான் பேசுவாங்க சொல்லுவீங்க. விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையம் ஆங்காங்கே தொடர்ந்து அமைக்கப்பட்டு வந்தது. இப்போவும் இந்த சூழ்நிலையிலையும் தொடர்ந்து தமிழகத்திலே நெல் கொள்முதல் நிலையம் போதுமானதாக அமைக்கப்படவில்லை. அவர்களுக்கு போதிய விலையும் கிடைக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் விவசாயிகள் தள்ளப்படுகிறார்கள். அந்த அலுவலர்கள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு விவசாயிகளை பாதுகாக்க தவறி வருகிறார்கள். தொடர்ந்து அது நடந்துகிட்டு இருக்கு. அது நடவடிக்கை எடுத்தார்கள், விவசாயிகள் கொண்டு சென்றார்கள். விவசாயிகள் ஐயா எடப்பாடியார் அவர்களிடத்தில் விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போவும் மக்காச்சோளம் அது போலதான் மக்காச்சோளமும் தொடர்ந்து இன்றைக்கு கடுமையாக பாடுபடுகிறார்கள். விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு உர உயர்வு, கூலியால் கிடைக்கல, காலப்போக்கில் தொடர்ந்து உழவர் நண்பர்கள் நீங்கெல்லாம் உழவர் மகனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே உலகுக்கு உணவளிப்பவர்கள் கச்சத்தில் வாழுகிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு அரசு கொள்முதல் செய்வதற்கு உரிய படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு தமிழகத்திலே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஆமாங்க, கோரிக்கை நிறைவேறணும். அந்த காலங்களில் அதிமுக காலங்களில் தொடர்ந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகள் மகனாக பிறந்தத காரணத்தினால் எங்களுக்கு நாங்கள் நன்கறிந்தோம். இப்பொழுது கோரிக்கை வைக்கிறோம். தமிழகத்திலே செசுவரி 1% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அரசு, அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தள்ளுபடி செய்து வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் அரசு கொள்முதல் செய்து தமிழகம் முழுவதும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து அதற்கு ஒரு தனிய வாரியத்தை அமைத்து அந்த வாரியத்தின் மூலமாக வெப்சைட் மூலமாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலையும் எல்லா விளைபொருட்களையும் கொண்டு வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய வியாபாரிகளை ஒருங்கிணைச்சி செக்ரட்டரியேட்டில் அல்லது தனியாக ஒரு இடத்துல சென்னையிலிருந்து வெப்சைட்டில் பார்த்து அந்த விலையை தீர்மானித்து விலை கேட்டு அதை முடிஞ்ச அளவில் விலை நிர்ணயம் என்பது மத்திய அரசினுடைய கொள்கை. ஆக நல்ல விலை கிடைக்க இது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளவு 4 ஆண்டு காலமா இந்த நடவடிக்கை இல்லையே அப்படிங்கிற ஒரு மனக்குமரல். அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுத்தாங்க, ஆதரவு விலை நெல்லுக்கு ஆதரவு விலை கிடைக்கல. அதிமுக ஆட்சி
இருக்குது. அப்போ கல்லிறக்க அனுமதி தரல விவசாயிகளுக்கு. அப்போ இந்த நெல் கொள்முதல் நிலைய பிரச்சனைகள் இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்பவே இருக்குது. அதே மத்திய அரசோட இணக்கமாக இருந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி, இப்பவும் அவர்கிட்ட மத்திய அரசு கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் அவர் தான். ஏன் அவர் இந்த கோரிக்கையை முன்னெடுத்துட்டு போனாங்க? நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிமுகவுக்கு தேர்தல் நேரத்துல ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்கு. அல்ல, அது தேர்தல் வரும் காலத்தில் நோக்கி அதனுடைய சூழ்நிலையில் இந்த அரசு செய்யவில்லை என்றால் அதிமுக ஆட்சி தொடர்ந்து உழவர் மகன் என்கிற காரணத்தினால் அவர் 2006 நிச்சயமாக ஆட்சிக்கு வருவார், அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் அந்த இடத்திலே தெரிவித்திருக்கிறோம். 4 ஆண்டு காலமாக இந்த போன்ற கோரிக்கைகளை இந்த அரசு செய்யவில்லை. ஒரு % செஸ் வரி போடப்பட்டிருக்கிறதே, இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் மத்திய அரசு சொல்ல மாட்டாருன்னு கேட்கிறேன். அவரும் சொல்லல, அறிக்கை விடல, அவரும் சொல்லல. ஆளுங்கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு. திமுக அரசு மத்திய அரசோடு பல பாராட்டுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது. அவர்கள் கோரிக்கை வச்சு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றலாம், பாராளுமன்றத்திலே அதிக அளவிலே எம்பிக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கோஷமிடலாம், கோரிக்கை வைக்கலாம். அவர்களுக்கு இந்த தமிழகத்தினுடைய சூழ்நிலையை விலை நிர்ணயம் செய்வதற்கு உரிய உத்தரவாதம் வழங்குவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கவில்லை. இங்கிருந்து சென்றவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது தமிழகத்திலே திமுக அரசு. அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்க, அவர்கள் அறிக்கை விடலாம். தமிழகத்திலே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு. சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், அது அரசுக்கு மத்திய அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதான் எங்களுடைய கருத்து. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்பதை இந்த மாவட்டத்திலே வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளுடைய பிரச்சனையை முன்னெடுத்து செல்லவில்லை என்பதை திமுக அரசுக்கு. அதனை தவிர அவர் எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி, சென்ட்ரலிலே அதிக அளவில் எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதன் காரணமாக வலியுறுத்திருக்கிறோம்.